என்னை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரிந்திருக்க நியாயமில்லை. நான் ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியல் பேராசிரியர். ஐஐடி, சென்னை ஐஐடியில் லேசர் துறையில் PhD பட்டம் பெற்று 2 பெரிய பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி பேராசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவன். இந்தியா மட்டுமல்ல, சுமார் 10 நாடுகளில், ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளில் 10 நாடுகளில் சிறப்பு விஞ்ஞானியாக அங்கே போய் ஆராய்ச்சி செய்து பல வகையாக சிறப்புகளும் பெருமைகளும் பெற்றவன். இப்படி பல இடங்களில் சென்று பல மக்களை பார்க்க, அவர்களோடு பேசி பழக, அவருடைய வாழ்க்கையை உற்று கவனிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டத்தால் நான் வாழ்க்கையை பற்றி ஓரளவு ஆழமாகவும் அகலமாகவும் புரிந்து கொள்ள முடிந்தது. இது தவிர நான் நிறைய படித்திருக்கிறேன், படித்து கொண்டே இருக்கிறேன். எத்தனையோ ஞானிகள், டெமோக்ரட்டிஸ் முதல், தொல்காப்பியர் முதல், வள்ளுவர் முதல், இளங்கோ முதல், எத்தனையோ அறிஞர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். இவர்களுடைய ஞானமெல்லாம், இவர்களுடைய அறிவு செல்லுமெல்லாம் எனக்கு பேரனுக்கு கொடுத்தது போல் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இது தவிர நான் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்த மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அந்த கிராமத்தில் இருந்தவர்கள், அவர்களுக்கே இருக்கக்கூடிய இந்த கிராமத்து முரட்டுத்தனமான ஆனால் சிறப்பான அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அதை பழகி பார்க்கும்போது தெரியும். அவர்களுடைய ஆழ்ந்த அனுபவ அறிவு, பட்டறிவு, கெட்டறிவு, கேள்வி அறிவு அத்தனையும் எனக்கு அவர்கள் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்லப்போனால், என்னுடைய அண்ணா நீலகண்டன் சுமார் 4வது வரை தான் படித்தவன். வாழ்க்கையை துவக்கத்திலிருந்து இறக்கும் வரையில் வாழ்க்கையில் கஷ்டத்திலேயே வாழ்ந்தவன். அப்படி இருந்தும் அவருக்கு என்னை ஒரு பெரிய சிந்தனையாளன் ஆக்க வேண்டும், ஒரு பெரிய அறிஞனாக ஆக்க வேண்டும் என்று ஒரு சிறந்த நோக்கமும் ஒரு பெரிய கனவும் இருந்தது. அந்த கனவின் காரணத்தால் என்னை அவர் சிற்றுளியை வைத்து செதுக்குவது போல, ஒரு கல்லை சிற்பமாக ஆக்குவது போல, மிக குறைந்த படிப்பறிவுள்ள முரட்டுத்தனமான ஒரு அண்ணாவால் முடிந்திருக்கிறது. அத்தனையும் அவர் கிராமத்து மனிதன். ஆக பேரறிஞர்களிடமிருந்தான் அறிவு வர வேண்டும், ஞானம் வர வேண்டும் என்பதில்லை. சாதாரண மக்களிடம், கெட்ட பழக்கங்கள் பல உள்ள மக்களிடமிருந்து, முரட்டுத்தனமான மக்களிடமிருந்தும் அறிவும் ஞானமும் கிட்டும். இவர் அத்தனை பேருடைய அறிவும் ஞானத்தையும் நான் உள்வாங்கி அதில் நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை ஆய்ந்து தேர்ந்தெடுத்து என்னுடைய அறிவியும் சிந்தனை உங்களுக்கு சேர்ந்து ஒரு புதிய மத கொள்கையை உங்கள் முன்னால் படைக்க விரும்புகின்றேன். இன்று உங்களுக்கு படைக்கனாய் விளைகின்ற இந்த மதம் இதுகாலம் வரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய, உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கக்கூடிய மதங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய அறிவார்ந்த மதத்தின் பிதாமகன் ஐன்ஸ்டைன், அவருடைய அறிவியல் பூர்வமான சிந்தனை வழியில் வந்தவன் நான் மட்டுமல்ல, என்னை போன்ற பல விஞ்ஞானிகளுக்கும் இத்தகைய கருத்துக்கள் செறிவாக உள்ளன. அவர்களிடமும் நான் நிறைய கற்றிருக்கிறேன். அத்தனை விஞ்ஞானிகளுடைய கருத்தையும், புகழ்பெற்ற விஞ்ஞானிகளுடைய கருத்தையும் உள்வாங்கித்தான் இந்த அறிவார்ந்த மதம் உங்களுக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கு முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய அறிவார்ந்த மதத்தின் சாயல் துளி கூட பழைய மதங்களில் இருக்காது. ஏனென்றால் பழைய புகழ்பெற்ற மதங்களுக்கு அறிவு சிந்தனைகள் மிக மிக குறைவு. இது அவர்கள் தவறல்ல, காலத்தின் கட்டாயம்.
சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மதங்கள் எத்தனையோ உள்ளன. அந்த மதங்களில் அறிவார்ந்த சிந்தனைகள் மிக குறைவு. ஏனென்றால் உலக அளாவிய அறிவார்ந்த சிந்தனை இல்லை. இல்லாத பொழுது அவர்கள் எப்படி அறிவு செறிவான கருத்துக்களை அவர்கள் மதத்தில் உட்படுத்த முடியும்? ஐன்ஸ்டைன் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானியை பிதாமகனாக கொண்ட இந்த அறிவார்ந்த மதத்தில் பற்றிய கருத்துக்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் எத்தனையோ விஞ்ஞானிகளை, மெஞ்ஞானிகளை அல்ல, விஞ்ஞானிகளை சந்திக்கப் போகிறீர்கள். எனினும் இந்த புதிய மதத்தை உங்களுக்கு பரிமுகப்படுத்தும் முன், இதற்கு முன்னால் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய சிறந்த மதங்கள் தோன்றியிருந்திருக்கின்றன. உலகளாவி பல சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்தது போல பல மதங்களும் தோன்றி சில காலம் உலாவி பின்னர் மண்ணோடு மண்ணாக மறைந்தும் போய்விட்டது. இதுவும் உண்மை. அப்படி இருந்தாலும் இன்றைக்கு உலக மக்களுக்கு எல்லோருக்கும் பழக்கப்பட்டது, எல்லோராலும் ஓரளவாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதங்கள் 4 சொல்லலாம், அல்லது 5, 6 சொல்லலாம். முதலில் பர்சியனுடைய ஜொராஸ்ட்ரியன் மதம், யூதர்களுடைய யூத மதம், அதன் வழியே வந்த ஓரிரை கொள்கை உடைய கிறிஸ்துவ மதம், பின்னர் இஸ்லாம் மதம். இது மேலை நாட்டு மதங்கள். இதை தவிர கீழே நாட்டு மதங்கள் என்று சொன்னால் இந்து மதம், புத்த மதம், மகாவீருடைய ஜெயின் மதம். இதை தாண்டி இன்னும் கிழக்கே சென்றால் கன்ஃபூஷியஸுடைய மதம், டாயிஸ் மதம். இவைகள்தான் மிக முக்கியமான மதங்கள். இவைகளெல்லாம் பெரிதும் பெரிய மெஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட மதங்கள். இவர்கள் எல்லோருக்கும் நாம் முதலில் பணிந்து குளிந்து வணங்கி நன்றி சொல்லுதல் வேண்டும். ஏனென்றால் இத்தகைய மெஞ்ஞானிகள், இத்தகைய அறிஞர்கள், இத்தகைய பேரறிவாளர்கள் எல்லோரும் அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற, அந்தந்த சமுதாயத்திற்கு ஏற்ற நல்ல வழிகளை காட்டி அதன் அடிப்படையில் வெவ்வேறு வகையான மதங்களை உருவாக்கி மனிதர்களையும் சமுதாயத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்த்திருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இவர்கள் எல்லோரும் தான் என்னுடைய தாத்தாக்கள், பாட்டன்கள் என்று சொல்ல வேண்டும். அதே சமயம் அடுத்த இன்னொரு செய்தியும் நீங்கள் உணர வேண்டும். எனக்கு ஒரு பாரம்பரிய சொத்து இருக்கிறது என்றால், என்னுடைய தாத்தா கட்டிய வீடு, என்னுடைய பாட்டன் கட்டிய வீடு, எனக்கு பெரிய மாளிகை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டினுடைய வயது 1500 ஆண்டுக்கு மேற்பட்டிருந்தது. எப்போ என்று எனக்கு தெரியாது. அது புதுப்பிக்கப்பட்ட சமயம், புதுப்பிக்கப்பட்ட காலம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னென்றால், அப்பொழுது கிடைத்த சுண்ணாம்பையும், அப்பொழுது கிடைத்த கல்லையும், அப்பொழுது கிடைத்த களிமண்ணையும், அப்பொழுது கிடைத்த சாந்தையும், அப்பொழுது கிடைத்த மண்ணையும் கூரையும் வைத்துத்தான் அவர்கள் எனக்கு மாளிகை கட்டியிருக்க முடியும். இது அவர்கள் குறை அல்ல. அவர்களுக்கு கிடைத்த இரும்பு கம்பியோ, அவர்களுக்கு கிடைத்த பாறாங்கல்லையோ வைத்துத்தான் அவர்கள் எனக்கு மாளிகை கட்டி கொடுத்திருக்க முடியும். நான் அதே பழைய மாளிகையில், பழைய சாந்து பூசிய வீட்டிலேயே நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் என்னை கட்டாயப்படுத்துவது நியாயமா? அந்த வீட்டிலேயே நான் எல்லோரும் இன்னமும் இருக்க வேண்டுமா? அந்த வீடு ரொம்ப பழமை அடைந்து போன வீடு, சிதலமடைந்து போன வீடு. அதன் காரணமாக அந்த வீட்டுக்குள்ளேயே பல இடங்களில் தேளும் பாம்பும் பூரான் மூடிக்கொண்டிருக்கின்றன. குப்பைகளும் சிறு கழிவுகளும் எங்கும் தேங்கி கிடக்கின்றன. இவளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு
புதிய 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்துள்ள வலிமையான திறமான சிமெண்ட்டும் கான்கிரீட்டும் இரும்பு கம்பியிலும் முறுக்கு கம்பியிலும் அலுமினியம் கண்ணாடியும் பல வகையான வண்ண பூச்சுக்கள் வைத்து புதியதோர் மாளிகை புதியதோர் மணி மண்டபம் கட்டுவோம். அதுதான் அறிவார்ந்த மதம். அறிவார்ந்த மதம் என்று ஒரு புது கருத்தை முன்னிலைப்படுத்தும் பொழுது இப்பொழுது இருக்கும் மதவாதிகள் மத தலைவர்கள் புருவத்தை நெரிப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், அறிவியல் சிந்தனை வேறு, மத சிந்தனை வேறு. இரண்டும் இரண்டு வழிமுறையில், இரண்டு டெக்னிக்கல் அல்லது இரண்டு பாத்வேஸில் பாதையில் வாழ்க்கை அணுகின்றன. இவை இரண்டும் எப்படி கலக்கம்? தண்ணீரும் எண்ணெயும் போல இவை இரண்டும் இரண்டு வகையான திரவங்கள். இவை இரண்டும் கலக்கவே கலக்காது என்று சொல்வார்கள். இது ஒரு தவறான கருத்து. அறிவியலின் தொழில்நுட்பத்தின் பயனெல்லாம் புதிய புதிய கருவிகளை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதுதான் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கார் இருக்கிறது, பஸ் இருக்கிறது, ரயில் இருக்கிறது, ஏரோப்ளேன் இருக்கிறது, கப்பல் இருக்கிறது. இவையெல்லாம் போக்குவரத்திற்கு நாம் எளிதாக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள். அதே போல் உங்களுக்கு டெலிஃபோன் இருக்கிறது, டெலிவிஷன் இருக்கிறது. உங்கள் கையில் இப்பொழுது எல்லோர் கையிலுமே ஒரு மொபைல் இருக்கிறது. இவையெல்லாம் கருத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரப்புவதற்கான கம்யூனிகேஷன் வழிமுறைகள். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்றால் எக்ஸ்ரேயோ எம்ஆர்ஐயோ போன்ற கருவிகள் வைத்து உங்கள் உடலில் உள்ள பிரச்சனைகளை எளிதாக கண்டறிய முடிந்து உங்களுக்கு போதுமான சரியான மருத்துவம் இப்பொழுது பார்க்க முடிகிறது. இவைகள்தான் விஞ்ஞானத்தில், இவைகள்தான் தொழில்நுட்பத்தினுடைய சாதனைகள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது பாதி உண்மை. இவை தவிர நம்முடைய சிந்தனை போக்கை, நம்முடைய அறியாமையை, நம்முடைய மூட நம்பிக்கைகள் பலவற்றை தகர்த்து எறிந்திருக்கிறது இந்த அறிவியலும் தொழில்நுட்பமும். 2 உதாரணங்கள் சொன்னால் இந்த கருத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். போன நூற்றாண்டில் சுமார் 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருட்டு எங்குமா 7 மணி ஆகிவிட்டால் எங்கும் இருட்டு தான். எங்கோ சில இடங்களில் தீப்பந்தத்தை வைத்துக்கொண்டு அல்லது வேறு சில விளக்குகளை வைத்துக்கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு நடமாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் பேய்களும் ஆவிகளும் அந்த மரத்திலும் இந்த மரத்திலும் எங்கு வேண்டுமானாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அவை நம்மை போகும்போதும் வரும்போதும் வம்புக்கு இழுத்து கொண்டு இருந்தன. இதை எல்லா மக்களும், கிட்டத்தட்ட எல்லா மக்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டு மின் விளக்கை வீடுகளிலும் வீதிகளிலும் கொண்டு நிரப்பிய உடன் ஆவிகளும் ஓடி போய்விட்டன, பேய்களும் ஓடியே போய்விட்டன. ஆவிகளும் பேய்களும் மனத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அச்சத்தின் அடிப்படையான அறியாமை, மூட நம்பிக்கை என்பதை எத்தனை ஆண்டுகள் சொன்னாலும் மக்கள் கேட்கவில்லை. இவர் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கொண்டு வந்த பிறகு அத்தனை பேரும் நம்ப துவங்கிவிட்டார்கள். அதே போல இந்த பூமியை விட்டு இன்னும் ஒரு 100 மைல் தொலைவில் தேவகணங்களும் பெரிய பெரிய குட்டி குட்டி செரூப்ஸ் என்று சொல்வார்களே, குட்டி குட்டி தூதர்களும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே நம்மை விட மிகச்சிறந்த இறைவனுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் பல வகையான வகையில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பல ஆண்டுகளும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்னை காலத்தில் ராக்கெட் மூலம் சந்திரனுக்கு போய் வந்து விட்டார்கள், மார்ஸுக்கு போய் வந்து விட்டார்கள். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பால்வெளி மோர்வெளி மண்டலமெல்லாம் தாண்டி
எத்தனையோ விண்கலங்கள் போய்கொண்டே இருக்கின்றன. 1000 மைல் அல்ல, 1,00,000 மைல்கள் தாண்டி போய்கொண்டே இருக்கின்றன. எங்கும் எந்த தேவகணங்களும் சந்திக்கவே இல்லை, எந்த ஆவிகளும் அங்கே இல்லை, எந்த அமரர்களும் அங்கே இல்லை. இத்தனையும் கற்பனைகள் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டது அண்மை காலத்து விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும். ஆக நம்முடைய அறியாமை என்ற இருட்டை போக்க வைக்கும் ஒரு பெரிய ஒளி விளக்காக, ஒரு ஒளி வெள்ளமாக வருவதுதான் அறிவியல் தொழில்நுட்பம். சிந்தனையை, பகுத்தறிவை நேர்படுத்தி கூர்மைப்படுத்தி நாம் இன்னும் தெளிவாக உலகத்தை புரிந்து கொள்வதற்கு இவைகள் வழிவகுத்திருக்கின்றன என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள்.